கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் நீண்ட நாள் பூட்டப்பட்ட வாசல்களை திறக்கிற நாளாயும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிற நாளாயும் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் உங்களுக்காய் முன்குறிக்கப்பட்ட நன்மைகளை ஆசிர்வாதங்களை அடைய முடியாதபடிக்கு சத்ருவானவனின் கிரியைகளினாலும் மனிதனின் சதிகளினாலும் தடை செய்யப்பட்டும் அடைக்கப்பட்டும் பூட்டப்பட்டும் செயல்பட்டும் வருகின்றான். இப்படிப்பட்ட தடைகளை உடைக்க வேண்டி, கடக்க வேண்டி, மேற்கொள்ள வேண்டி அநேக முயற்சிகளை எடுத்தும் இயலாமல் நீண்ட நாள் ஜெபித்தும் ஜெபத்திற்கு பதில் தாமதமாகவும் காணப்படுவதனால் சூழ்நிலைகளை கண்டு திடனற்று போய் நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கான நற்செய்தி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுக்காய் இதுவரையில் பூட்டப்பட்டிருந்த வாசல்களை திறக்கப்படுகின்றது. தடைகள் விலக்கியும் நன்மைகள் உங்களை தேடி கடந்து வரும்படியும் அதன் வாசல்களால் உட்பிரவேசிக்கும்படியும் செய்து உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் திறந்து கொடுத்த ஆசிர்வாத பாதையினை குறித்து தியானிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிற காரியங்களை பார்க்கின்றோம். கேள்விப்பட்ட பார்வோனும் அவன் சேனைகளும் 600 பிரதான ரதங்களும் சகல இராணுவங்களும் அதிபதிகள் வீரர்கள் என்று அனைவரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தின் வழியாய் பிரயாணப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு பின்தொடர்கிறான். வனாந்திரத்தில் தப்பிச் செல்ல வழி இல்லாதபடியினாலும் முன்னேறி செல்ல நினைத்தாலும் அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் வழியை அடைத்தும் தடை செய்யப்பட்டும் உள்ளதால் நிச்சயமாக நம்மிடமிருந்து எங்கும் தப்பி செல்ல முடியாது என்று எண்ணியவனாய் பார்வோன் வேகமாக முன்னேறி இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கும்படி அவர்களை தொடர்கிறான். இதை கண்ட இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்து போய் தப்பி பிழைக்க வழியேதும் இனி இல்லை. ஒரு பக்கம் பார்வோனின் பலத்த சேனை சீறி பாய்ந்து கொண்டு வருகிறது, மற்றொரு பக்கம் கடக்கக்கூடாதபடிக்கு தடையாக பெருத்த அலைகளின் இரைச்சலோடு சிவந்த சமுத்திரம். என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் தேவனை நோக்கி முறையிடுகையில் கர்த்தர் அவர்களின் கண்ணீரையும் விண்ணப்பத்தையும் கேட்டு பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணுகிறார். ஜலம் பிளந்து பிரியும்படியும் இஸ்ரவேலர்கள் அதில் நடந்து போகும்படியும் செய்து வெட்டாந்தரையாக்கி அவர்களின் வலது இடது புறங்களில் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நிற்கும்படி அற்புதம் செய்து சமுத்திரத்தின் பாதையை திறந்து கொடுத்து வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள் அழைத்து செல்லுகின்றார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட அனுதினமும் பார்வோனின் பலத்த சேனைகள் போன்ற பிரச்சனைகள் துரத்தி கொண்டும் அதன் ஊடாய் அநேக பாடுகள், துன்பங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், பிரிவுகள், வியாதியின் கூறுகளின் பயங்கள் போன்ற பல சூழ்நிலைகள் உங்களின் வாழ்க்கையை வனாந்தரம் போலவும் எண்ணங்களில், சிந்தனைகளில், செயல்களில் எப்பொழுதும் குழப்பங்களும் இஸ்ரவேலர் எப்படி வனாந்தரத்தில் பார்வோனின் சேனையை கண்டு பயந்து அங்கலாய்த்து போனார்களோ அதை போலவும் சுய முயற்சியினாலும் பலத்தினாலும் எப்படியாகிலும் தடைகளை தாண்டி முன்னேறி சென்று விடலாம் என்று பல முறை முயற்சிகளை செய்தும் தோல்வியும் தடைகளும் செங்கடலை போன்று உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறதே என்று விடாய்த்து போய் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறவர்களாக மாறுங்கள். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாயிருக்கிறது. அவரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக திரும்புங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும் என்ற வார்த்தையை விசுவாசியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் திரளான கூட்டமாயிருந்தாலும்
சிவந்த சமுத்திரத்திற்கு முன் செயலற்று போனார்கள். கர்த்தரை சார்ந்த பொழுதோ சமுத்திரம் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் கூட சமுத்திரம் போன்ற சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முன்பாக நின்று கொண்டு இருக்கலாம். எப்படி கரை சேருவோம் என்று கலங்கி போய் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளை வழிவிலகும்படி செய்கின்றார். வெட்டாந்தரையாக்கி நீங்கள் லகுவாய் நடந்து போகும்படி மாற்றுகின்றார். உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்றும் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றும் கர்த்தரின் வார்த்தை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்காய் செங்கடலாய் அடைக்கப்பட்டிருந்த பாதைகள் இன்றைக்கு திறக்கப்படும். பார்வனை போன்று துரத்தி கொண்டு வந்த சூழ்நிலைகள் யாவும் கவிழ்த்து போடப்படும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.